அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான் நேர்களுக்காக நான் VS ரோமா. அதாவது பொது இடம் சுத்தமாக வைத்திருப்பது எப்படி? பொது இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது தனி மனிதனின் கடமை அல்ல. தனி மனிதனின் கடமை மட்டும் அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு மிக்கதாகும். சாலைகள், பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் கடற்கரைகள் போன்ற பொது இடங்களை நாம் அனைவரும் பகிர்ந்து கொண்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது பொது இடத்தை ஏன் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால், நோய் பரவலை தடுக்கலாம். அசுத்தமான பொது இடங்களில் கொசுக்கள் வரும், ஈக்கள் வரும். இது டெங்கு, மலேரியா போன்ற நோய்களை பரவச் செய்யும். சுற்றுலா மற்றும் பொருளாதாரம். சுத்தமான ஊர்கள் சுற்றுலா பயணிகளை கவரும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். மனநலம் அமைதியாக இருக்கும். அதாவது அழகான தூய்மையான சூழல் நிறைந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது மக்களுக்கு மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை தரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய பங்களிப்பதில் என்ன? குப்பைகளை வகைப்படுத்துதல் வேண்டும். பொது இடங்களில் குப்பைகளை வீசக்கூடாது. குப்பை தொட்டிகளை பயன்படுத்த வேண்டும். முடிந்தவரை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து போட வேண்டும். பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பாட்டில்களை பொது இடங்களில் வீசுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எச்சில் துப்புவதை தவிர்க்க வேண்டும். பொதுச்சுவர்கள் மற்றும் சாலைகளில் எச்சில் துப்புவது கிருமிகளை பரப்புவதுடன் அருவருப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. மற்றவர்கள் குப்பை போடுவதை கண்டால் மென்மையாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அரசோட கடமை என்ன? அதாவது பொது இடங்களில் போதிய அளவு குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும். கழிவறை வசதிகளை வைத்து தர வேண்டும். பொது இடங்களில் அசுத்தம் செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கும் சட்டங்களை கொண்டு வர வேண்டும். முறையாக அவற்றை பயன்படுத்த வேண்டும். நன்றி.